கடகம் அப்படின்னு சொன்னாவே அந்த தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அப்படியே சிறந்து விளங்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள். இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்கு? ஏன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மாதமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி இந்த மாதத்துல நடைபெறுது. அதோட கூட சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இந்த மாதிரி கிரகண பெயர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. இதனால என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போறாங்க? எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது? எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும்? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கக்கிட்ட பிடித்த விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவங்கக்கிட்ட பிடிச்ச குணம் என்ன இருக்கோ அப்படிங்கிறத தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும், குறிப்பாக இப்போ ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, புதுசாக கல்வி தொடர போகிறீங்க, உங்களுக்கு ஏற்ற கல்லூரி எது, உங்களுக்கு ஏற்ற படிப்பு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, இந்த கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், கலஸ்தர ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்கரகமாக இருக்கிறார். அவங்களோட சனி, ராகு, செவ்வாய் என கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. அயனசயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். எதையுமே கொஞ்சம் ஆழமாக யோசித்து திறமையாக செயல்படக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா தனாதிபதி சூரியன் பண வரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். உங்களுடைய பேச்சில் ரொம்ப ஒரு இனிமை இருக்கும். சாமர்த்தியமாக பேசி பல காரியங்களை வெற்றியாக அமைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயம் தடையாக அமைகிற மாதிரி இருக்கோ அதில் கூட பேசியே நல்ல ஒரு பலமான ஒரு சாதகமான அமைப்பை இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பெறத்துக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்னு போய் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கெட்ட வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். குறிப்பாக யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஏன்னா பொதுவாக நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக கடுமையாக போராடுவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு வேகம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு வேகம், விவேகம் இதெல்லாம் இருக்கும். அதோடு கூட வேகம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் விவேகமும் இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஏன்னா அவசரம் காட்டுவீங்க. செவ்வாய் அப்படிங்கிறது நல்ல ஒரு வேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால் நிதானம் இல்லாமல் டக்குன்னு ஒரு தொழிலையோ வியாபாரத்துலையோ இறங்கிடுவீங்க. பொறுமையாக இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் இறங்குருவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பண வரத்தை கூட வந்துருச்சான்னு பொழுதுனிக்கும் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மற்றவங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி அமைந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கிட்டையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது இதை பேசணும், இது பேசக்கூடாது அப்படிங்கிறத யோசித்து பேசுங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப வெளிப்படையாக பேசிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து கூறாமல் நீங்கள் இருக்கிறது நல்லது. அவருடைய கருத்துக்கு நீங்கள் மாற்று கருத்து கூறும்போது அவங்க அதை ஏற்றுக்காமல் உங்களை ஏதாவது அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு மேலதிகாரிகள் சொல்கிறத கேட்டு அப்படியே நடக்கிறது நல்லது. நீங்கள் ஏதாவது மாற்று கருத்து சொல்ல போய் அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது.
கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த மார்ச் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குமா? ஒற்றுமையாக இருக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது. சின்ன பிரச்சனை தான், அது பெருசாக புகம்பரமாக வெடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா செவ்வாய் 8ல் இருக்கிறார். அதனால் நிதானம் இல்லாமல் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரியே அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நண்பர்கிட்ட பேசும்போது, உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். இல்லை அப்படின்னா அந்த உறவு விலகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேச்சில் இந்த காலகட்டத்தில் அனல் பறக்கும். அந்த மாதிரி பேசக்கூடியவங்கள இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் விட்டு பிடித்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கடகராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த உதவிகள் டக்குன்னு கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்கு மற்றவங்க மாற்று கருத்து கூறாமல் உங்களுடைய கருத்தை கேட்டு செயல்படுவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க டக்குன்னு இறங்கிடுவாங்க. ஏன்னா வசீகரம் இருக்கும் பேச்சில். ஏன்னா சுக்கிரன் இருக்கிறார். அதனால் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். அதனால் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. செல்வ செழிப்பு அதிகரிக்கும். மார்ச் 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடில் சின்ன முட்டுக்கட்டைகள் வரும். அதை விட்டு விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய முயற்சியை மட்டும் இந்த காலகட்டத்தில் கைவிட வேண்டாம். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாட்களில் ஒரு சில பிரச்சனையை முடிக்க முடியாமல் இழுபறியாகவே இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்கள் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் கனவு, ஆசை இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். உங்களுடைய உடைமையை மட்டும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முக்கியமாக ஒரு அரசு வேலையில் இருக்கிறவங்க ஃபைலை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை மிஸ் ஆயிடுச்சு அல்லது கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணல அப்படின்னா அது ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி தர மாதிரி அமைந்துடும். நல்ல முக்கியமான வேலைகள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா அதை கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சில அதிகாரிகளால் உங்களுக்கு சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலிமா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் புதிய நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைதியான மாதமாக அமைந்திருக்கு. வீண் சண்டை, சச்சரவுகள், தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறது நல்லது. அதே மாதிரி வரன் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகமும் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வீடு, வண்டி வாகனம், நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சுப செலவு ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அதில் இறங்குறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரைய செலவுகள் வரதுக்கான சூழ்நிலையும் அமையும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபகரமான மாதமாக அமைந்திருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். போட்டித் தேர்வெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கல்வி பயில்றவங்க ஒரு முறைக்கும் பல முறை படிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மார்ச் மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை செய்து விரதம் இருந்து வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பணக்கஷ்டமும் குறையும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் குறையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பவர்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23, 24, 25ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேணாம். ஒரு காலேஜில் அட்மிஷன் போகிறீங்க அல்லது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் தொடங்காமல் மற்ற நாட்களில் தொடங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.